அடுத்தது நம்ம 20வது கேள்வி போவோம். இப்போ 20வது கேள்வி நமக்கு டயோட் கேள்வி, இருவாயு கேள்வி. இப்போ டயோட்டை நம்ம விளங்கி கொள்ளணும்னு சொன்னா நமக்கு குறை கடத்தியிட பற்றி தெரிஞ்சிருக்கணும். குறை கடத்தியிட நம்ம விளங்கி கொள்ளணும்னு சொன்னா நமக்கு சுயாதீன துளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ துளை சுயாதீனத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வோம், குறை கடத்தியிட பற்றி தெரிஞ்சு கொள்வோம், அப்புறம் இந்த இருவாயு பற்றி தெரிஞ்சு கொண்டு இந்த முன்முக கோடல் பின்முக கோடல் கேள்வியை பார்ப்போம். விஷயம் சிம்பிள். ஒரு அணு எடுத்துக்கொண்டோம்னா நடுவுல கரு இருக்கும், அதை சுற்றி சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் இருக்கும். ஸோ அதுக்கு எத்தனை சக்தி மட்டங்கள் இருந்தாலும் இறுதி சக்தி மட்டம் முக்கியமான சக்தி மட்டம். இந்த இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் ஒன்று இருக்கு, வலுவளவு இலத்திரன்கள். இந்த வலுவளவு இலத்திரன்களை பொறுத்தவரைக்கும் இந்த வலுவளவு இலத்திரன்களுக்கும் இந்த கருவுக்கும் இடையில ஒரு பிணைப்பு சக்தி இருக்கும். சேம் டைம் இந்த இலத்திரன்களுக்கும் குறிப்பிட்ட அளவு சக்தி இருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இலத்திரன் கொண்டிருக்கிற சக்தியை விட இந்த கருவோடு இருக்கிற பிணைப்பு சக்தி தான் கூடன்னு சொன்னா இந்த இலத்திரன்கள் தொடர்ந்து சக்தி மட்டத்திலே இருக்கும். இந்த கருவோடு இருக்கிற பிணைப்பு சக்தியை விட இந்த இலத்திரன் கொண்டிருக்கிற சக்தி தான் கூடன்னு சொன்னா அந்த குறித்த இலத்திரன் அந்த சக்தி மட்டத்திலிருந்து வெளியாகி வரும். அந்த சக்தி மட்டத்திலிருந்து வெளியாகி வார அந்த இலத்திரனுக்கு பேர் தான் சுயாதீன இலத்திரன், ஃப்ரீ எலக்ட்ரான். கவனமா இருக்கணும், சக்தி மட்டத்தில் இருக்கும் வரைக்கும் அதுக்கு பேர் இலத்திரன். சக்தி மட்டத்திலிருந்து வெளியாகி வார அந்த இலத்திரனுக்கு பேர் தான் சுயாதீன இலத்திரன். பாருங்க, ஒரு கடத்தியை பொறுத்த வரைக்கும் அதுல இறுதி சக்தி மட்ட இலத்திரன்கள், அதாவது வலுவளவு இலத்திரன்கள் எல்லாமே சக்தி மட்டத்திலிருந்து வெளியாகி சுயாதீன இலத்திரன்களா காணணும். அதுல ஒரு கடத்தி நல்லா அந்த மாதிரி நீங்க கடத்தி. நமக்கு தேவையானது குறை கடத்தி தான். குறை கடத்தியை பொறுத்த வரைக்கும் இது பகுதி அளவு அயனாக்கப்படத்தை காணப்படும். இதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குறை கடத்தி மின்னல் கடத்துறது காரணம் கடத்தி அளவு கடத்தாது, கடத்தியை விட குறைவாகத்தான் கடத்தும். காவலி அறவே மின்னல் கடத்தாது, இது காவலியை விட கொஞ்சம் கூடிய அளவு மின்னல் கடத்தும். அதாவது கடத்திக்கும் காவலிக்கும் கடத்திக்கும் இடைப்பட்ட அளவுல மின் கடத்தக்கூடிய மாதிரி. இந்த குறை கடத்தி மின்னல் கடத்துறதுக்கு காரணம் அதில் காணப்படுற சுயாதீன இலத்திரன்களும் துளைகளும். துளை என்ன? இந்த சக்தி மட்டத்தில் இலத்திரன் தனக்கு சக்தி இந்த பிணைப்பு சக்தியை விட கூடபடியா அவர் இந்த சக்தி மட்டத்திலிருந்து வெளியாக போனா அவடத்துல இலத்திரன் கெட்டிடம் வருது. ஒரு இடத்துல இலத்திரன் இருக்கு, இப்ப அது வெளியாகி போயிட்டு. அப்ப இலத்திரன் இருந்து போன இடம், அப்ப இலத்திரன் போன இடத்த ஓட்டைன்னு சொல்றது நாகரிகம், துளை என்று சொல்றாங்க. துளை ஓட்டை ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அது ஆங்கிலத்துல ஹோல் என்று சொல்லப்படும். இலத்திரன் இருந்து போற அந்த வெற்றிடம் தான் துளை. இந்த துளை இலத்திரன் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு குறை கடத்தி மின் கடத்துறதுக்கு காரணமாக இருக்கு. இப்ப குறை கடத்திகளுக்கு வந்தோம்னு சொன்னா குறை கடத்திய நம்ம பிரதானமாக ரெண்டு வகையா பிரிக்கலாம். குறை கடத்திகளை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு உள்ளீட்டு குறை கடத்திகள், இரண்டாவது வெளியீட்டு குறை கடத்திகள். அதன விஷயம் உள்ளீட்டு குறை கடத்தி ஒன்று எடுத்தா அது தூய குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. தூய என்றால் எந்த விதத்திலையும் கலப்படம் செய்யப்படாத குறை கடத்தி. அர்த்தம் என்னன்னா சுயாதீனங்களும் துளைகளும் சம அளவில் காணப்படும். வெளியீட்டு குறை கடத்தி என்பது கலப்படம் செய்யப்பட்டு உருவாக்குற குறை கடத்தி. அதுல ஏதோ ஒரு ஏற்றக்காகி கூட இருக்கும். ஒன்றில் சுயாதீனத்தோட துளை கூட இருக்கும், துளையை விட சுயாதீனத்தின் கூட இருக்கும். குறைகடத்திற்கு நம்ம பிரதானமாக உதாரணமாக எடுக்கிற கணக்கெடுவாக சிலிக்கன் ஜெர்மனியம்
கூட சிலிக்கன். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தி ஒரு சிலிக்கன் குறைகடத்தி நம்ம எடுத்துக்கணும்னா அதுல சுயாதீனத்தின் எவ்வளவு இருக்கோ அதுக்கு சமனான அளவு துளைகள் இருக்கும். அப்ப ஒரு சிலிக்கன் உள்ளீட்டு குறைகடத்திய ஒரு மின்கலம் ஒன்றோட இணைக்கும் சொன்னால் அந்த குறைகடத்திற்குள்ளாக கடத்தியிடம் இல்லாட்டியும் ஓரளவு மின் பாய்ச்சல் ஏற்படும். அந்த மின் பாய்ச்சலுக்கு காரணம் இதுல காணப்படுற சுயாதீன இலத்திரங்களும் துளைகள். சுயாதீன இலத்திரங்கள் என்ன செய்யும்? இது மின்கலத்துல நேர்முனையை நோக்கி அசையும். அப்ப துளை அங்கான அசையும் சொல்லுவாங்க. அசையும் அசைவதாக எடுத்துக்கொள்றாங்க. இங்க பக்கம் சுயாதீன இலத்திரன் போனா இங்க பக்கம் துளை போறதாக எடுத்துக்கொள்றாங்க. விஷயம் என்னன்னா துளை என்பது ஓட்டை அதை எப்படி அசையும் என்று கேட்பாங்க. என்ன விஷயம் என்றா ஒரு டாக்டர்கிட்ட வந்து அவர் சந்திக்க போறதுக்கு இப்ப 3-4 கதிரை போட்டுருக்காங்க. 4 கதிரைகள் போடப்படும். அந்த 4 கதிரையிலையும் 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப ஒரு பேஷண்ட் வந்து இங்க இந்த பேஷண்ட் வந்து எழுதிட்டு போனால் இந்த இடம் வெற்றிடமா ஃபர்ஸ்ட் இந்த இடம் வெற்றிடமா உடனே என்ன செய்வார்? இந்த பேஷண்ட் வந்து இங்க வந்து இருப்பார். பிறகு இவ்விடத்தை வெற்றிடமா அப்புறம் இந்த பேஷண்ட் வந்து இங்கால வந்து இருப்பார். பிறகு இவ்விடத்தை வெற்றிடமா அப்புறம் இந்த பேஷண்ட் வந்து இங்கால வந்து இருப்பார். ஸோ இவ்விடத்தை வெற்றிடமா. இப்போ பாருங்க இந்த நோயாளிகள் வந்து இங்கால பக்கம் நகரக்குள்ள வெற்றிடம் முதல் இவ்விடத்தை வெற்றிடம் இருந்தது, பிறகு இவ்விடத்தை வெற்றிடம் இருந்தது, பிறகு இவ்விடத்தை வெற்றிடம் இருந்தது, பிறகு இவ்விடத்தை வெற்றிடம் இருந்தது. அப்ப சுயாதீன இங்கால பக்கம் அசையக்குள்ள அந்த துளை அவனால் அசைகிறது போல இருக்கும். அதாவது சொல்லப்படுது சுயாதீனத்தில் துளை நகர்றது மாதிரி சொல்லப்படுறது நகர்றது. ஸோ ஒரு குறைகடத்தி மீன்கடத்தி காரணம் சுயாதீனத்திலும் துளைகளும் இந்த உள்ளீட்டு குறைகடத்தி ரெண்டும் காரணம் ரெண்டும் சம அளவையும் இருக்கும். இந்த உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்று மின் கடத்த திறனை ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் பாரிய அளவு அதிகரிச்சு கொள்வதற்காக உருவாக்கப்படுறதுதான் வெளியீட்டு குறைகடத்தி. வெளியீட்டு குறைகடத்தி என்பது ஒரு உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்று ஒரு 3ஆம் கூட்ட மூலகத்தாலேயோ அல்லது 5ஆம் கூட்ட மூலகத்தாலேயோ கலப்படம் செஞ்சு உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு சிலிக்கன் கருத்துல ஒரு சிலிக்கன் உள்ளீட்டு குறைகடத்திய 3ஆம் கூட்ட மூலகமான போரோனாலேயோ அல்லது 5ஆம் கூட்ட மூலகமான பொஸ்பரஸாலேயோ கலப்படம் செய்வதன் மூலம் நம்ம இந்த வெளியீட்டு குறைகடத்தியில் ஆக்கிக் கொள்ளலாம். வடிவப்படங்கள் சிம்பிள். இப்ப சிலிக்கன் குறைகடத்தி ஒன்று 3ஆம் கூட்ட மூலகமான போரோனால நம்ம கலப்படம் செஞ்சோம்னா நமக்கு சிலிக்கன் இறுதி ஓட்ட 4 இடம் இருக்கு. போரோன் இறுதி ஓட்ட 3 சுயாதீனங்கள் இருந்தா இது அடைக்க இது அடைக்க இது அடைக்க ஒரு துளை வந்து இருக்கும், ஒரு துளை உருவாகும். இப்படி கலப்படம் செய்யப்படுற ஒவ்வொரு போரோனுக்கும் ஒவ்வொரு துளை உருவாகும். துளை பாசிட்டிவ். ஸோ 3ஆம் கூட்ட மூலகத்தில் கலப்படம் செஞ்சு உருவாக்கப்படுற குறைகடத்தி P வகை குறைகடத்தி. P என்பது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ். ஆகவே அந்த துளைகள் மிகையா இருக்கும். துளைகள் மிகையா வரண்டா அது 3ஆம் கூட்ட மூலகத்தால் கலப்படம் செய்யப்படும். ரைட். 5ஆம் கூட்ட மூலகமான பொஸ்பரஸ் எடுத்தோம்னா சிலிக்கன் 4 அடைக்கப்படும். பொஸ்பரஸ் இறுதி ஓட்ட 5 இருக்கு. அப்ப 1 ஒவ்வொன்று அடைக்க ஒரு சுயாதீனத்தின் எக்ஸ்ட்ரா வரும். இப்படி கலப்படம் செய்யப்படுற ஒவ்வொரு பொஸ்பரஸ் அணுவுக்கும் வந்து ஒவ்வொரு சுயாதீனத்தின் எக்ஸ்ட்ரா வந்தால் சுயாதீனத்தின் எதிரியல்பும் ஆகவே ஆங்கிலத்தில் நெகட்டிவ். அதை நம்ம N வகை குறைகடத்தி என்று சொல்றோம். ஸோ 5ஆம் கூட்ட மூலகத்தில் கலப்படம் செஞ்சிருக்கோம். இங்க கலப்படம் செய்யப்படுறது என்பது நம்மளோட சிலிக்கன் இயல்புமான சிலிக்கன் 1 மில்லியன் சிலிக்கனுக்கு ஒரு போரோன் அல்லது ஒரு பாஸ்பரஸ் என்ற ரீதியில இங்க கலப்படம் செய்யப்பட்டு உருவாக்கப்படும். இப்ப பாருங்க PN சந்தி உருவாக்கிப்பா. ஒரு உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்று எடுத்து அத ஒரு பக்கம் வந்து 3ஆம் கூட்ட மூலகத்தாரையும் 3ஆம் கூட்ட மூலகத்தாரையும் P வகை, மற்ற பக்கம் வந்து 5ஆம் கூட்ட மூலகத்தாரையும் 5ஆம் கூட்ட மூலகத்தாரை கலப்படம் செஞ்சா N வகை. அப்ப ஒரு பக்கம் P வகையாகவும் மற்ற பக்கம் N வகையாகவும் ஆக்கப்பட்டு உருவாக்கப்படுறதுனா PN ஜங்ஷன் உள்ள சந்தி. அதனால PN சந்தி உருவாகி PN ஜங்ஷன் டயோட் என்று சொல்லுவோம். இதுல கவனிக்க ஒரு விஷயம்,
பி வகை குறையிடத்தி ஒன்றையும் என் வகை குறையிடத்தி ஒன்றையும் எடுத்து ஒட்டி உருவாக்க போறல ஒரு தூய உள்ளீட்டு குறையிடத்தை எடுத்து ஒரு பக்கம் பி வகையாகவும் மற்ற பக்கம் என் வகையாகவும் கலப்படம் செஞ்சுதான் இந்த பிஎன் சந்தி இருவாயை நம்ம உருவாக்குறோம். இப்படி நம்ம உருவாக்கி விட்டோடனே பாருங்க, பி பகுதியில மிகியா இருக்கிறது துளைகள், என் பகுதியில மிகியா இருக்கிறது சுயாக இருக்கிறது. அப்ப இந்த மிகியா இருக்கிற சுயாக இருக்கிறது என்ன செய்யும் சொன்னா சந்தியை கடந்து வந்து இங்க இருக்க ஓட்டை அடைக்கும். ஓட்டை இருக்குதானே, ஓட்டா துளை இருக்கு, இங்க சுயாதில் இருக்கு மிகியா, இங்க இருக்கிற சுயாதில் இருக்கிற சந்தியை கடந்து வந்து இதை நிரப்பும், இதை நிரப்பும், இங்க இருந்து வந்து இதை நிரப்பும், இங்க இருந்து வந்து இதை நிரப்பும். நிரப்புற இந்த செயற்பாடு, அந்த தாவல் நடக்கிற இந்த செயற்பாடு வந்து ஒரு மிக குறுகிய ஒரு பிரதேசத்துல நடக்கும். அந்த பிரதேசத்தை சொல்லுவோம் பதிலாகல் பிரதேசம், டிப்ளேஷன் லேயர். அது மிக மிக சிறிய பகுதி, அன்னளவாக ஒரு மைக்ரோமீட்டரோட சின்னதாக தான் இருக்கும். அது தடிப்பு, அந்த வரிதாக்கல் பிரதேசத்தை தடிக்கும். அப்ப பாருங்க, இங்க இருந்து சுயாதீனம் வந்து இதோட அடைக்குது, துளை அடைக்குது. இங்க இருக்கிற சுயாதீனம் வந்து இந்த துளை அடைக்குது, இங்க இருக்கிற சுயாதீனம் வந்து இந்த துளை அடைக்குது, இங்க இருக்கிற சுயாதீனம் வந்து துளை அடைச்சால் இங்க பக்கம் வந்து இப்ப நேரியல் பாயும், இங்க பக்கம் வந்து இப்ப எதிரியல் பாயும். அப்ப இந்த திசையிலிருந்து இதை நோக்கிய திசையில இங்க ஒரு மீன்புலம் தொழிற்படும். இப்ப மீன்புலம் நேரியலிருந்து மறையிடத்தை நோக்கிய திசையில இருக்கும். அப்ப இந்த திசையில மின்புலம் உருவாகுனா அங்க ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தத்துக்கு பேர் தடுப்பு அழுத்தம், பிஇ. இந்த இதுக்கே தடுப்பு அழுத்தம் சொல்லணும்டா. இந்த மின்புலம் இந்த தாவல் நடந்து உடனே இந்த மின்புலம் உருவாகிற உடனே அந்த அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் அதுக்கப்புறம் ஏற்ற காவிகள் அந்த சந்தியை கடக்கிறத தடுக்கும். இது சிலிக்கான் டயக்ராம், ஜெர்மனியன் டயக்ராம். பொதுவாக சிலிக்கானுக்கு தசம் 7 என்று சொல்லி, ஜெர்மனிக்கு தசம் 3 என்று சொல்றேன். அது பாடமாக தருவாங்க, எக்ஸாம் தருவாங்க, அதை போட்டு செய்யலாம். மற்ற இன்னொரு விஷயம் கவனமாக, பி வகை குறையிடத்தி என்பது நம்மளோட நேரேற்றம் பெற்ற உடல் அப்படி என்றும், என் வகை குறையிடத்தி என்பது எதிரேற்றம் பெற்ற உடல் என்று எடுத்துக்காதே. சாதகத்துக்குள்ளதான் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நம்ம உறவுவதன் மூலமோ அல்லது தொடுகையின் மூலமோ அல்லது தூண்டலின் மூலமோ ஏற்றங்களை புறச்செய்தி பருவமே நேரேற்றம் பெற்ற உடல், மறையேற்றம் பெற்ற உடல். அப்படி அல்ல இந்த பி வகை குறையிடத்தி, என் வகை குறையிடத்தி. அதுல கவனம். குறியீட மறந்துடக்கூடாது, எக்ஸாம்பிள் வரும் தெரிஞ்சுக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். டயக்ராம் நீங்க பார்த்துருப்பீங்க, நீர்ல கருப்பு பகுதியா இருக்கிறது வந்து பாசிட்டிவ், ஒரு நிக்கல் கடவுல வெள்ளி கடவுல இருக்கிறது சின்ன பகுதி வந்து நெகட்டிவ். இப்ப நம்ம முன்முக கோடலையும் பின்முக கோடலையும் வடிவா விளங்கிக் கொள்வோம். இப்ப நமக்கு தெரியும், இங்க தடுப்படுத்தம் உருவாகிருக்கும். அந்த தடுப்படுத்தம் ஏற்றகாவியோட பாய்ச்சலை தடுக்கும் தெரியும். முன்முக கோடல் என்பது ஒரு பிஎன் சந்தியின் பி பகுதியோட மின்கலத்தில நேர்முனையையும் என் பகுதியோட மின்கலத்தில மறைமுனையையும் இணைக்கிற செயற்பாடு முன்முக கோடல். சொல்லலாம், ஒரு பிஎன் சந்தியின் என் பகுதியை விட பி பகுதியை கூடிய அழுத்தத்தை பெற செய்கிற செயற்பாடு தான் இந்த முன்முக கோடல். இந்த முன்முக கோடல்ல மின்னோட்டத்தை நிகழ செய்யணும்னு சொன்னா இந்த டயோடு தடுப்படுத்தம் இருக்கும். அதை விட இந்த மின்கலத்துல மின்னியக்க விசை அதிகமாக அதிகரிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கணும். பின்முக கோடல் என்பது இந்த இருவாயின் பி பகுதியோட மின்கலத்தில மறைமுனையையும் என் பகுதியோட மின்கலத்தில நேர்முனையையும் இணைக்கிற செயற்பாடு தான் பின்முக கோடல். இப்படி சொல்லலாம் அழகா, ஒரு இருவாயின் பி பகுதியை விட என் பகுதியை கூடிய அழுத்தத்தை பரீட்சையில செயற்பாடு தான் பின்முக கோடல். இப்ப ஓவர்லே என்ன நடக்குது பார்ப்போம். இப்படி நம்ம கணக்கெடுக்கு இந்த மின்கலத்துல மின்னியக்க விசைய ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து, சின்ன பெருமான பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக நம்ம அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள
இதுக்குரிய ஐவி கிராஃப் குறிப்போம். ஐவி கிராஃப் என்பது இதுக்கு குறுக்கியான இருவாய் குறுக்கியான அழுத்தத்துடன் அதனுடைய மின்னோட்டம் எப்படி மாறுது பார்க்கலாம். அப்ப இந்த இது குறுக்கியான அழுத்தத்தை ஒரு மிகச்சிறிய வருமானம் அதாவது பூஜ்ஜியம் உண்டு. பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கக்குள்ள இதுல மிகையா இருக்கிற துளைகள் இந்த மின்கலத்துல நேர்முறையான சந்தியை நோக்கி தள்ளப்படும். இதுல மிகையா இருக்கிற சுயாதீன இலக்கணங்கள் இந்த மரமுறையின் காரணமாக அதுவும் சந்தியை நோக்கி தள்ளப்படும். இப்ப சந்தியை நோக்கி தள்ளப்பட்டு அந்த வருடாக்க பிரதேசம் உடைஞ்சி சந்திக்குள்ளால ஏற்றக்காவிகள் பாயும். அதால இருவாயுக்கால மின்னோட்டம் இருக்கும். எப்ப அது நம்ம அடுத்தது சின்ன பெருமானது கூடி 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 போக தடுப்படுத்தம் மீறப்பட்டதுக்கு பிறகு அதுக்கான மின்னோட்டம் ஓடும். இந்த கிராஃப் அப்படியே செங்குத்தாக இருக்கிற முடியாது. செங்குத்தாக தடப்பூச்சியம் தட குறைவாக இருக்கும். இலட்சிய வழியாக இருந்தால் இந்த தடுப்படுத்தவும் இருக்காது, தடையும் பூச்சியமாக இருக்கும். சாதாரண நிர்வாகிக்கு தடுப்படுத்தவும் இருக்கும், ஒரு சிறிய அளவு தடையும் இருக்கும் முன்முகக்கூடல. இது இப்படி முழங்கால் ஷேப்ல வாரக்கூடிய இந்த ஷேப்பை முழங்கால் அழுத்தம் கலைப்பாங்க. இது முன்முக கோடல் நடக்கிற விஷயம். இப்ப பின்முக கோடலுக்கு வந்தவங்களா கவனமா இருக்கணும். பின்முக கோடலுக்குரிய ஐவி கிராஃப் இதுக்குரிய ஐவி கிராஃப்ங்கிறப்ப பி இங்காலையும் ஐ கீழேங்கிறப்படும் கவனிச்சு கொள்ளுங்க. இது முன்முக கோடல் இருக்கிறோம் ஃபார்வர்ட் பயஸுக்கு, இது பின்முக கோடல் ரிவர்ஸ் பயஸுக்கு இருக்கிறோம். ஏன் முன்முக கோடல் இதுக்குள்ள இருக்கிறோம்? இங்க பாருங்க, மின்கலத்துல நேர்முறை இங்கால பக்கம் இருக்கு, இங்க மின்னோட்டம் ஓடும். அந்த மின்னோட்டம் இந்த திசையில் இருக்கும். இங்க மின்கலத்துல நேர்முறை இங்கால பக்கம் இருக்கு, இங்க ஒரு சிறிய ஒரு மின்னோட்டம் இருக்கும். விளங்க இந்த திசையில் இருக்கு. அப்படியே அடுத்த மின்னோட்டம் என்ன அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்கிறபடியே அவங்க இதுக்குள்ள இருக்கிறப்ப மற்றது இதுக்குள்ள இருக்கிறோம். அவ்வளவு தேவை இருந்த ரைட். பட் என்ன விஷயம், இங்க மின்னோட்டம் ஓடுது, அதுக்கு காரணம் யாரு? பி பகுதியில் இருக்கிற துளைகள். பி பகுதியில் துளை யார்? பெரும்பான்மை என் பகுதியில் இருக்கிற சுயாதீன இலத்திரங்கள். என் பகுதியில சுயாதீன இலத்திரங்கள் யார்? பெரும்பான்மை ஏற்றக்காவிகள். அப்ப முன்முக கோடல்ல தடுப்படுத்தம் மூடப்பட்டதுக்கு பிறகு மின்னோட்டம் ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் பெரும்பான்மை ஏற்றக்காவிகள். பின்முக கோடலுக்கு வந்து சொன்னால் இந்த அழுத்தத்தை அதே சொன்ன மாதிரி சிறிய பெருமானம் ஒன்றிலிருந்து படிப்படியாக நம்ம அதிகரிக்கக்கூடிய இது குறுக்கிய அழுத்தத்தை பூஜ்ஜியத்துக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய இதுல மிகையா இருக்கிற துளைகள் இந்த மறைமுறையின் காரணமாக வெளிநோக்கி இழுக்கப்படும். இது இந்த திசையில வரும். இதுல மிகையா இருக்கிற சுயாதீனங்கள் மின்கலத்து நேர்முறையான சந்தியை விலக்கி அசைக்கப்படும். அப்ப பாருங்க, பின்முக கோடலின் போது பெரும்பான்மை ஏற்றக்காவிகள் சந்தியை விலக்கி அசைக்கப்படுகின்றன. ஆனாலும் இதில் இருக்கிற சிறுபான்மை ஏற்றக்காவிகளான சுயாதீன இலத்திரங்கள் இந்த மறைமுறைக்கு காட்டும். அப்ப என்ன செய்யும்? சந்தியை நோக்கி எடுக்கப்படும். இதில் இருக்கிற சிறுபான்மை ஏற்றக்காவிகளான துளைகள் நேர்முறையான சந்தியை நோக்கி தள்ளப்படும். அதாவது இந்த சிறுபான்மை ஏற்றக்காவிகளின் காரணமாக ஒரு மின்னோட்டம் இருக்கும். அது நம்ம கசிவு மின்னோட்டம், மிகச் சிறிய அளவிலான மைக்ரோவேவ் கசியினால மின்னோட்டம் இருக்கும். ரைட். இப்ப நம்ம இந்த அழுத்தத்தை பூஜ்ஜியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட அந்த சிறிய மின்னோட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப நம்ம இன்னும் இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை கூட்டுனா எப்படி சொல்லலாம்னா, இந்த பெரும்பான்மை ஸ்ட்ராங்கர் ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு 7 ஆண்டு விலகி போகல, சும்மா ஒன்றுமே ஏறாம கிடந்த ஒரு ஆளுக்கு ஆளாத ஒரு மின்னோட்டம் போடக்குள்ள அவருக்கு நம்ம இன்னும் சக்தியை கூட 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 கொடுத்தோடனே அவர் கடுமையா எக்ஸைட் ஆகி அங்கிருக்கிறார்களோட நம்ம போய் சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த சிறுபான்மை ஏற்றக்காரர்களுக்கு குறுக்கிய அழுத்தத்தை பிரியோகிக்க அவங்க என்ன செய்வாங்க, சாதகத்தில் இருக்கிற அந்த வலுவட இலத்திரங்களோட மோதி மேலும் அவங்க சுயாதீன இலத்திரங்களையும் துளைகளையும் அதிகரிக்க எத்தனிப்பாங்க. அதாவது மிகப்பெரிய அளவு மின்னோட்டம் ஓடும். சந்தி உடஞ்சி ஒரு பெரிய அளவிலான மின்னோட்டம் ஓடும். அந்த சந்தி உடஞ்சி ஓடுறதுதான் நம்ம பேரிறங்கி உடைவு என்று சொல்லுவோம். ஆனால் என்ன ஒரு
டிஸ்அட்வான்டேஜ் சொன்னா அந்த பேரங்கி உடைகள் நிகழ்ந்து பெரிய மின்னோட்டம் ஓடுறதுக்குள்ள அந்த டயோட் வந்து அப்படியே நிரந்தரமாக சேதம் அடைஞ்சிடும். நீங்க செனார் டயோட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. செனார் டயோட்ல வந்து இதுவும் ஒரு பின்முகோடல செனார் டயோட போட்டு அவருக்கு குறுக்கியான அழுத்தத்தை கூட்டி கொண்டு போகல அங்கேயும் சந்தி உடைஞ்சி பெரிய அளவான மின்னோட்டம் ஓடும். ஆனா அங்க அதை நம்ம சந்தி உடைஞ்சி பெருமளவான மின்னோட்டம் ஓடுனதுக்கு பிறகு அது பழைய நிலைக்கு விடும். நம்ம சேதம். ஆனா ஒரு சாதாரண ஒரு செயற்பட நிர்வாகி எடுத்துக்கொண்டால் அது மின்மோகோடல போட்டு அவரை குறுக்கியான அழுத்தத்தை அவருடைய பேரங்கி உடைவு அழுத்தத்துக்கு சமாதானம் கொண்டு போய் தங்களை கரண்டோட வழிகிட்டவர்கள் சொன்னா அது நிரந்தரமாகவே அதை சேதமாகவே வச்சிடும். சிம்பிளா சொல்ல போனால் முன்முகோடல வந்து அந்த தடுப்படுத்த முன்னதுக்கு போற மின்னோட்டம் போடும். அது நேரம் அந்த முன்முகோடல தடையும் வந்து குறைய இருக்கும். இலட்சி இருவாயாக இருந்தால் இலட்சி இருவாயாக இருந்தால் தடுப்படுத்தவும் இல்ல தடையும் பூச்சியும் முன்முகோடல புரியும். பின்முகோடலை பொறுத்த வரைக்கும் ஒரு கசிவு மின்னோட்டம் தான் இருக்கும். நம்ம அழுத்தத்தை கூட்டி பேரவை உடைய நிகழ்த்தினா அது நிரந்தரமாக சேதம் ஒரு செயற்பாடாக இருக்கும். அப்ப சிம்பிளா நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். முன்முகோடல சின்ன அழுத்தங்களை போற பேரவை உடைய அழுத்தம் வரைக்கும் நம்ம போக மாட்டேங்க. சின்ன அழுத்தங்களை பெரிய வகைக்குள்ள முன்முகோடல மின்னோட்டம் ஓடும், பின்முகோடல மின்னோட்டம் ஓடாது எடுத்துக்கொள்ளலாம். இங்க இலட்சிய இருவாயோட இருக்கிறது சொல்லி நம்ம கற்பனை பண்ணால் இலட்சிய இருவாயு வந்து இப்படி வரும். தடை வந்தவருக்கு முடிவெளியாக இருக்கும். எந்த வகையில் மின்னோட்டம் இல்லை. அதாவது ஒரு இலட்சிய இருவாயோட கிராஃபை நம்ம கீறிக்காட்டுண்டா ஒரு ஐவி சிறப்பு கடும் லேசு ஒரு சிறந்த ஆணி ஒன்றுக்கான ஐவி கிராஃப் மாதிரி முன்முக போடல அந்த மாதிரி காரண விடும். பின்முக போடல ஆரவில் காரணம் விடாது. சிம்பிள் விஷயம். இப்ப நம்ம இந்த கேள்விக்குள்ள போவோம். இப்ப நம்ம 20வது கேள்வியை பார்ப்போம். இலட்சிய இருவாயு ஒன்று முன்முக கோடலின் போது அண்டலைன் பண்ணதும் இலட்சிய இருவாயு அப்ப கரைச்சல் இல்லை. அவரோட தகவல் வாசிக்காட்டி நமக்கு தெரியும். தடுப்படுத்தம் பூஜ்ஜியம், முன்முக கோடல் தடை பூஜ்ஜியம், பின்முக கோடல் தடை வந்து முடிவிலி. அதான் சொல்லியிருப்பாங்க. பூஜ்ஜிய தடையையும் பின்முக கோடலின் போது முடிவிலி தடையையும் கொண்டுள்ளது. தெரிஞ்ச தகவல் தெரியாதது அதையும் அண்டலைன் பண்ணிவிடும். இருவாயானது 2 ஓம் தடை ஒன்றுடன் தொடராக 3 வோல்ட் மின்னியக்க விசையும் அகத்தடை 1 ஓமையும் கொண்ட மின்கலம் ஒன்றின் முடிவிடங்களுக்கு குறுக்காக இணைக்கப்பட்டிருப்பதை படம் காட்டுகின்றது. அண்டலைன் பண்ண வேண்டியது தேவை இல்லையா? சொல்லப்பட்ட தகவல் அவ்வளவு படத்தில் இருக்கு. படத்தை பாருங்க. 3 வோல்ட் மின்னியக்க விசை 1 ஓம் அகத்தடையுடைய மின்கலம் டொட் லைனான அவங்க அவுட்லைன் பண்ணிருக்காங்க. இது மின்கலத்தை பற்றிய தகவல். அது ஒரு 2 ஓம் தடையோடையும் ஒரு டயோடோடையும் அப்படியே தொடராக தொடர்புடைக்கப்பட்டிருக்கு. தொடரான ஒரு பெட்டியல் எல்லாம் தொடர். அந்த வோல்ட் மாறி இல்லாத வரைக்கும் தொடர். உயர் தடையுடைய வோல்ட் மாறி நமக்கு தெரியும். வோல்ட் மாறி ஒரு தடை வந்து மிக பெருசா இருக்கும். இலட்சிய வோல்ட் மாறியில தடை வந்து முடிவிலியா இருக்கும். ஸோ உயர் தடையுடைய வோல்ட் மாறி ஒன்று இருவாய்க்கும் தடைக்கும் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ உயர் தடையை ஏன் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ வார கரண்ட் வந்து இதுக்குள்ளாரையும் பிரிஞ்சு இதுக்குள்ளாரையும் கொஞ்சம் பிரிஞ்சு போகுமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இது 2 ஓம் முன்முக கோடல தடை வந்து பூஜ்ஜியம். அப்ப 2 ஓம் சக பூஜ்ஜியம். அப்ப 2 ஓமோட கூட இந்த தடை மிக பெருசு. அப்போ ஒப்பிட்டு அளவுதான ஒரு மின்னோட்டம் புறக்கணிக்கிறது விட்டுறலாம். பின்முக கோடல தடை வந்து முடிவிலி. அந்நேரம் வித்தியாசமாக யோசிக்கிறோம். கேள்வியில பார்க்கலாம். சரி, வோல்ட் மாறி குறுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. இருவழி தொடுப்புகளின் போதும் இருவழி தொடுப்புண்டா முன்முக கோடல் தொடுப்பின் மாதிரி முன்முக கோடல் தொடுப்பின் போதும் பின்முக கோடல் தொடுப்பின் போதும் வோல்ட் மாறியின் வாசிப்பை சரியாக காட்டுவது. அதாவது இப்படி முன்முக கோடல்ல பாசிட்டிவோட பாசிட்டிவ் நெகட்டிவோட நெகட்டிவ் வந்து முன்முக கோடல்ல இணைக்கப்பட்டிருக்கக்குள்ளே மாறின் பின்முக கோடல்ல இணைக்கப்பட்டிருக்கக்குள்ளே வோல்ட் மாறி என்ன வாசிப்பை காட்டும் கேட்கப்பட்டது. இந்த பேப்பர்ல விடைகள் திருத்தம்
அதையும் சொல்லணும். மூணாவது விட முன்முக கோடல்ல 2 வோல்ட், பின்முக கோடல் 3 வோல்ட் அது இருக்கு சரியா. இந்த மூணாவதுடைய முன்முக கோடல் போல் 2 வோல்ட் திருத்தி கொள்ளணும். இப்ப விஷயத்துக்கு வரும். முன்முக கோடலின் போது பாசிட்டிவோட பாசிட்டிவ் நெகட்டிவோட நெகட்டிவ் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் போது இதுக்கான மின்னோட்டம் இருக்கும். இது குறுக்கியாக பாசிட்டிவ். சிம்பிள் தானே. இந்த சுற்று நம்ம கருத்தை கொண்டு கேட்சல் விதியை போட்டால் 3 வோல்ட், மொத்த தடை வந்து 3 ஓம் எல்லாம் தொடர். அப்ப 3 வோல்ட் 3 ஓம் வலிக்கிற கரண்ட் வந்து 1 ஆம்பியர். 3 × 3 கரண்ட் சிம்பிள் எழுதியே பார்க்கணும் 1 ஆம்பியர். அப்ப இந்த இடத்துல A இந்த இடத்துல B என்று போட்டால் VAB தான் இந்த வோல்ட் மாதிரி வாசிக்கும். அப்ப மொத்த தடை பார்த்தோம்னா 2 ஓம். முன்முக கோடல தடை 0 மொத்தமாவே 2 ஓம் தான். அப்ப 2 ஓம் 1 ஆம்பியரால பெருக்கினால் இந்த VAB அதாவது வோல்ட் மாதிரி வாசிப்பு 2 வோல்ட். எப்ப முன்முக கோடல சிம்பிள் சுற்றுக்கு போட்டு தொடர்ந்தானே. அப்ப தொடர்ந்தா இது கன்சிடர் பண்ணல. அப்ப ஒரு பட்டி மாதிரி கூட்டியத்தோட 3 ஓம் 3 வோல்ட் 3ஆல் பிரிச்சா 1 ஆம்பியர். மொத்த தடை வந்து 2 ஓம். 2 ஓம் 1 ஆம்பியர் இருக்குன்னா வாசிப்பு 2 வோல்ட் சிம்பிள். அடுத்த பெரிய ஐடியா செய்யலாம். 2 வோல்ட். அப்ப 2 வோல்ட் இருக்கிற இடங்கள் 2வது விட 3வது விட 2வது இருக்கலாம் அல்லது 3வது இருக்கலாம். இப்ப பின்முக கோடல் என்று சொன்னா இந்த டையோட வந்து மாத்தி போட்டாங்க. அதாவது பாசிட்டிவோட நெகட்டிவ் நெகட்டிவோட பாசிட்டிவ் வந்து மாறி நினைச்சா இப்ப என்னன்னா பின்முக கோடல். அதுவும் நம்ம விலக்கடை லெவல்ல இதிலே சொல்லி இருக்காங்க. தரப்பட்டது இலட்சி இருவாங்க. பின்முக கோடல் தடை வந்து முடிவு. இப்ப தடை முடிவு என்றா இதுக்கான எந்த வகையிலையும் மின்னோட்டம் இருக்க மாட்டாது. அப்ப இந்த சுற்றுக்குள்ளார மின்னோட்டம் இல்லாத பட்சத்துல இவருக்கு குறுக்கேயும் அழுத்தம் இருக்க மாட்டாது, இவருக்கு குறுக்கேயும் அழுத்தம் இருக்க மாட்டாது. கரண்ட் இல்லைன்னா அப்படி அழுத்தம் மாற V7 ஐயா பாருங்க. இந்த தடை வந்து முடிவில்லை, மின்னோட்டம் இல்லை. இதுவும் மிக பெருசு. இதுக்குள்ளார மின்னோட்டம் இல்லை. ஓவரோடா இதை பின்முக கோடலுக்கு மாத்தினா எந்த ஒரு சுற்றுக்காரையும் மின்னோட்டம் இல்லை. அப்ப இதுக்கான மின்னோட்டம் இல்லை. இவரை குறிக்க அழுத்தம் 0, இவருக்கான மின்னோட்டம் இல்லை, இவரை குறிக்க அழுத்தம் 0. அப்ப VAB தான் வோல்ட் மாதிரி வாசிக்கும். அப்ப இவரை குறுக்கேயான அழுத்தத்தை தான் இவர் வாசிக்க. இவரை குறுக்கேயான அழுத்தம் 0. அப்ப இந்த 3 வோல்ட் அழுத்தம் முழுவதும் எங்க நிலவும்? இவருக்கு குறுக்கே இருக்கிறது 3. இவருக்கு குறுக்கே ஒன்றும் இல்லை, இவருக்கு குறுக்கே ஒன்றும் இல்லை. அப்ப 3 அப்படியே இவருக்கு குறுக்கே இல்லை. அதை நீங்க இந்த லைன் பார்க்கலாம். A கொண்டு இங்கே போடுற, B கொண்டு இங்கே போட்டாலும் இந்த இருக்கிற 3 அப்படியே இவருக்கு குறுக்கே நிலவும். இவருக்கு 0 வேண்டாம், அப்படியே ஓவரோட இவருக்கு குறுக்கே நிலவும். அது சிம்பிளா இவருக்கு குறுக்கே அழுத்தம் அப்படியே இவருக்கு குறுக்கே நிலவும். அப்ப முன்முக கோடல்ல வோல்ட் மாற வாசிப்பு 2 வோல்ட் மாதிரி, பின்முக கோடல்ல வோல்ட் மாற வாசிப்பு வந்து 3 வோல்ட் சிம்பிள். இப்ப 2 வோல்ட் 3 வோல்ட் சரியான விடை 3வது. இப்ப நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம்.